அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஆளே இல்ல, கேண்டிடேட் 1,12,000 பேர் கிடையாது. அப்படி இருக்கும்போது 1,12,000 பேர் வந்து நிக்க வச்சிருவாங்க. அந்த 1,12,000 பேர் ஜெயிச்சிருவாங்களா? அந்த ஜெயிச்சுட்டு அவங்க வந்து ஆட்சி பிடிச்சிருவாங்களா? எப்படிப்பட்ட வந்து ஒரு கற்பனையான கோட்டையை இன்றைக்கு திரு அண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்து சொல்றாருன்னா, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கற்பனையிலேயே இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. கற்பனையிலேயே மிதந்து கொண்டிருக்கிறார். ஒரு மின்மினி பூச்சி போல, ஒரு விட்டில் பூச்சி போல. இப்ப சொல்றாரு திராவிட இயக்கம் ஒழிக்கிறது தான். இதுவரையில திமுக வாய் திறக்கல. ஏன்னா திராவிட இயக்கம் வரும்போது அண்ணா திமுக அதாவது வாரஸ் பாரதி வாய் திறந்திருக்காரா? எப்படி அவங்களால முடியும் அப்படின்னு சொல்றாங்களா? இதுவரை சொல்லவே இல்லை. திராவிட இயக்கத்தை ஒழிச்சிடலாம். திமுக வந்து நீ எப்படி வேணாலும் பேசிக்கோ, ஆனால் திராவிட இயக்கங்கள் ஒன்றாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த விட்டில் பூச்சி பெரிய ஆலமரம், பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீரனா இருக்கின்ற அந்த குதிரை ஓடக்கூடிய ஒரு மாபெரும் வந்து இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த இயக்கத்தை போய் ஒழிக்கிறது வேலைன்னா கருணாநிதி அவங்க அப்பாவாலே முடியல, கருணாநிதி முப்பாட்டனால முடியல, உங்க அப்பாவாலே முடியாது, அண்ணாமலை அப்பாவாலே முடியாது, அப்பாவாலே முப்பாட்டனால முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தொட்டு பார்த்தால் அவன் கெட்டு போனவனாக தான் நிச்சயமா இருப்பான். இதுதான் வந்து இன்றைக்கு வரலாறு. எனவே எத்தனை 7 ஜென்ம அண்ணாமலை எடுத்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இனி அழிக்கிறதுக்கு ஒருத்தம் கூட பிறக்க முடியாது. அப்படி நேற்று பிறந்த குழந்தை இது, கிட்டத்தட்ட 3 வருஷம் குழந்தை. இந்த குழந்தை பார்த்து 52 வருஷம் பெரிய அளவுக்கு அனுபவம் பெற்ற அனுபவசாலி, பெரிய அளவுக்கு வந்து இருக்கின்ற ஒரு ஆலமரம் போல இருக்கின்ற இயக்கத்தை அழிக்காம ஒழிக்காம இன்னைக்கு விரக்தி அண்ணாமலை பொறுத்தவரை. என்னன்னா லண்டன் போறாரு போல இருக்கு. ஒரு பக்கம் ஸ்டாலின் வந்து அமெரிக்கா போறாரு. 2 பேரும் போய் அங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இங்க நின்னா இங்க பேசுறாங்க தெரிஞ்சு சொல்ல, அங்க போய் என்ன கனெக்டிவிட்டி ஆக போதோ அது தெரியல, அது ஒரு விஷயம். ஆனால் ஒரு மேனேஜரை ரிலீவ் பண்ணிட்டாங்க. உன்னுடைய பொசிஷன் என்ன? நீ ஒரு மேலாளர், ஒரு மேனேஜர், ஒரு கம்பெனியுடைய மேனேஜர், ஒரு கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர், 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்துடைய ஒரு தலைவர். ஆனால் ஒரு மேனேஜர் போய் 2 கோடிக்கு மேற்பட்ட தலைவர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தையும் அதனுடைய பொதுச்செயலாளர் இழிவுபடுத்த சொன்னால், இந்த விட்டில் பூச்சி எல்லாம் இந்த கடைசி காலத்தில் என்ன ஆகுனா, இந்த பல்பு பெரிய அளவுக்கு பிரகாசம் எரியும், அப்புறம் பார்த்தா டப்புன்னு ஃபியூஸ் போயிடும். அந்த மாதிரி ஃபியூஸ் போன அண்ணாமலையா தான் இன்னைக்கு நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. அதில் இந்த வாய்ஜாலம், இந்த உதாறு, இந்த சவால் விடுறது, இதெல்லாம் பேச்சோட தான் உங்களுக்கு அடங்கும். எந்த காலத்திலும் சரி, ஆட்சின்றது உங்களுக்கு வந்து ஒரு பகல் கனவு தான், ஒரு காணல் நீர் தான். கோட்டை பக்கமே வர முடியாது. அதோட ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட உங்களால ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்க நிலையில இன்றைக்கு நீங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்துவிட நினைத்தால் நிச்சயமாக வந்து உங்க அப்பா இல்ல, உங்க அப்பாவுக்கு அப்பா எவன் வந்தாலும் சரி, நான் வேற வழி இல்லாம சொல்றேன், யார் வந்தாலும் சரி, எந்த கோபம் வந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது. டிஎம்கே பத்தி ரஜினிகாந்த் பேசியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப சீனியர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, எப்படி வழிவிட மாட்டேங்கிறாங்க. துரைமுருகன் ரொம்ப காரசாரமா பேசியிருக்காரு, அவகாசமும் போயிருக்காங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா, ஸ்டாலின் வந்து ரஜினிகாந்தை வச்சு துரைமுருகனை மட்டம் தட்டியிருக்காரு. ரஜினிகாந்தை வச்சு துரைமுருகனை மட்டம் தட்டியிருக்காரு. துரைமுருகனை என்ன பண்ணிட்டாருன்னா ரஜினிகாந்தை மட்டம் தட்டிட்டார். அவர் என்ன பேசுறான்னு தெரியும். அதனால இது முழுக்க ஸ்டாலினால் முன்மொழியப்பட்டு ரஜினி பேசி அதன் மூலம் வந்து உதயநிதி வழிமொழிந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்த வச்ச பரட்டன்ற மாதிரி டிவியில கூட பார்த்தேன். பத்த வச்ச பரட்டை அட்மிட் பண்றாரு. பத்த வச்ச பரட்டன்ற மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்த வச்சிட்டாரு இன்னைக்கு. அதனால அது நீர் பூத்த நெருப்பா அப்படியே புகஞ்சிட்டு இருக்கு. அதனால என்னைக்கு அது வந்து ஆக்சுவலா வந்து அது எரிமலை போல வெடிக்கின்றது தெரியல. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அவர் ஊருக்கு போறாரு இன்னைக்கு. அதனால ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பகிச்சு கூடாது, யாரையும் பகிச்சு கூடாது. இன்னைக்கு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு செத்து சுண்ணாம்பா வர்றாங்க எல்லாம். அதாவது மீனவர்கள் பார்த்தா தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளாராங்க. மீனவர்கள் பார்த்தா வந்து படகுகள் நாசமாக்கப்படுது, வலைகள் அறுக்கப்படுது,
சிறை பிடிக்கப்படுறாங்க. இன்னைக்கு பார்த்தா பல்லாண்டு காலம் சிறையிலாங்க. இதுவரை கிட்டத்தட்ட 264 படகுகள் இருக்கு. இன்னைக்கு இலங்கையில மட்டும் 264 படகுகள் இருக்கு. கிட்டத்தட்ட 34 மீனவர்கள் இன்னும் ஜெயிலில் இருக்கிறாங்க. இவர்களை மீட்பதற்கு என்ன நடவடிக்கை? மத்திய அரசு ஒரு அழுத்தம் கொடுத்து மத்திய அரசு எதிர்த்து வாய் பேசி வாதாடி போராடி மீனவர்களை படகுகளையும் மீனவர்கள் மீட்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒரு பக்கம் மீனவர்கள் நெசவாளர் பாவம் ரா மெட்டீரியல் கிடைக்கல, அவங்க போராடுறாங்க. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதிமுகவை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது எனவும் அண்ணாமலையின் பேச்சுக்கு பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அதிமுகவை தொட்டு பார்த்தால் கெட்டுப் போவீர்கள் எனவும் அவர் கூறியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.